ருக்கையா அம்மாவிற்கு பிறகு அனார்கலி மட்டும்தான் எனக்கு இருக்கிறாள். அவளால் தான் என்னையும் என்னுடைய வேதனைகளையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அதான் இளவரசர் அவர்களே. என்னுடைய மடலுக்கு ஏதேனும் பதில் வந்ததா? என்னுடைய பரிசை அனார்கலியிடம் கொடுத்து விட்டாயா? அவர் பரிசை திருப்பி அனுப்பிவிட்டார். அதோடு ஒரு செய்தியும் அனுப்பியிருக்கிறார். சரி, அதை கொண்டு வந்து இங்கே வைத்துவிட. மிக்க நன்றி. இளவரசருக்கு எப்போதும் வெற்றி உண்டாகட்டும். உங்களின் பரிசை திருப்பி அனுப்பிய குற்றத்திற்காக இந்த அடிமை தங்களிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். என்னால் அதை ஏற்க முடியாது இளவரசி. ஆனால் இந்த கடிதத்தின் மூலம் தங்களிடம் ஒன்றை கூறுகிறேன். அதை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நினைவிருக்கிறதா? சிறு வயதில் என்னை ஒருமுறை கட்டாயப்படுத்தி என் சலங்கையை வாங்கிக் கொண்டீர்கள். இன்று என் விருப்பத்தோடு அதை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். நான் நடனமங்கை ஆவேன் என்று நினைக்கவில்லை. ஆனால் இன்று ஆகிவிட்டேன். இதை எதற்காக அனுப்பினேன் என்றால், நான் யார் என்பதை எப்போதும் தங்கள் நினைவில் இருக்க வேண்டும். தாங்கள் அதை மறந்துவிடக்கூடாது. ஒரு இளவரசருக்கும் நடனமங்கைக்கும் இடையில் எந்த உறவும் இருக்காது. தாங்கள் என்னை மறந்துவிட வேண்டும் என்று தங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் நலத்தையும் ராஜ்யத்தின் நலத்தையும் விரும்பும் நடனமங்கை, அனார்கலி. என்னவாயிற்றுன்னா?